வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் மாடல் சில்க் சாரிக்கு பொருந்துகிற மாதிரி நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேயும் நம்ம 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி எப்போதும் போல் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த கார்னர்லேருந்து மேலே 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வரைஞ்சிருங்க. இதில் அப்படியே வளைவாக அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு கீழே 3 இன்ச்சுக்கு டிசைன் பண்ணுற பகுதியை அடையாளப்படுத்துகிறேன். இந்த அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் அடையாளப்படுத்தலாம். 2 இன்ச்சுக்கு வேணாலும் அடையாளப்படுத்தலாம், 1 இன்ச்சுக்கு வேணாலும் அடையாளப்படுத்தலாம். இது 3 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தி இதில் டிசைன் பண்ணிவிட்டு அந்த இதை நம்ம 3 பகுதியாக பிரிக்கிற மாதிரி இந்த டிசைனை நான் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்த்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பகுதி நமக்கு அளவுக்காக தேவைப்படும். இந்த ஷேப்பில் இருக்குது. இனி நாம் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் செய்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் மாறாமல் திரும்பி வரும். இதோட எட்ஜில் அப்படியே ஒரு தையல் தைச்சிட்டு நம்ம இதில் பைப்பிங் பண்ணலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கும் எக்ஸ்ட்ரா லைனிங்கில் தான் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். டாட் இதில் நம்ம டிசைன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இதுக்கு உள் பக்கம் இந்த கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்கு வந்து அகலமாக போயிடும். அதனால் டாட் நம்ம லாஸ்ட்டில் பிடிக்கணும். இது அந்த கிளாத்தில் இருக்கிற கலருக்கு பொருந்துகிற மாதிரி டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கிறேன், காப்பர் கலரில். இது பைப்பிங் பண்ணுறதுக்கு ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். கிராஸ் பீஸ். இப்போ கிராஸ் பீஸை நம்ம அடிப்பக்கமாக வைக்கலாம். இப்போ இதில் தனித்தனி பீஸ் வச்சு நம்ம பைப்பிங் பண்ணலாம். 3 பீஸ் தனித்தனியாக வச்சு பைப்பிங் பண்ணுங்கள். இந்த சைடில் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி அதை அப்படியே மடித்து நம்ம அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணணும். இதே மெத்தடில் இன்னும் 2 சைட்லேயும் அந்த கார்னர் பகுதியில் மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டு மடித்து பைப்பிங் பண்ணுங்கள். நெக்கோட ஷேப் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும். எல்லாமே தைச்சதுக்கப்புறம் பைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிப்பக்கம் 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் சுற்றி நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பைப்பிங் பீஸ் வந்து எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும். 3 பகுதியிலுமே பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்காக நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள், அதுக்கு வேறு ஒரு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கிறேன். 2ஆக மடித்து இப்போ இந்த அளவை நம்ம இதில் வச்சு இந்த மடிப்பு பாகம் அதில் அப்படியே மடித்து வச்சு நம்ம அடையாளப்படுத்திடலாம். இப்போ ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நெக்கு பகுதியில் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், 1/4 இன்ச்சு சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கிட்ட ஜாயிண்ட் ஆக்கணும். ஏன்னா கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த அளவு சரியாக வரும். அதோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கும் சரியாக ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா 1/4 இன்ச்சு அதில் நம்ம தைச்சி உள்பக்கமாக போயிருக்கோம். 1/4 இன்ச்சு நம்ம 2வது ஒரு லைன் போட்டுடலாம். இந்த லைன் வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணணும். இந்த சைடில் லைட்டாக தெரியுது. வரைஞ்சாச்சு. இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு காப்பர் கலரில் நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை இப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். அந்த அளவுக்கு
எடுத்துருக்கிறேன். இதோட நீளம் நம்ம எந்த பகுதியில் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அதிலிருந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். 3 மடங்கு அப்படிங்கும்போது அந்த வளைவில் நம்ம கீழே உள்ள வளைவை தான் நம்ம அளவுக்காக எடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கும். மேலே உள்ள பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவு கம்மியாக இருக்கும். கீழே உள்ள அளவுலேருந்து 3 மடங்கு இந்த கிளாத்தோட நீளம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு சரியாக வரும். இந்த ப்ளீட் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கிளாத்தை நல்லா உள்பக்கமாக அப்படியே விட்டு கொஞ்சம் நெருக்கமாக வைங்க. நெருக்கமாக வைக்கும்போது தான் கீழே உள்ள பகுதி கொஞ்சம் அகலமாக நல்லாயிருக்கும். மேலே உள்ள பகுதியில் அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இது வரைஞ்ச லைன் வந்து நமக்கு அடிப்பக்கமாக இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு அளவுக்கு தேவைப்படும். மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அது உள்பக்கமாக போயிடும். அப்புறம் எந்த பகுதியில் தைக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக அளவு நமக்கு வராது. இது ப்ளீட் வச்சுருக்கும்போது இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு திருப்பி கொடுக்கும். தைச்சதுக்கப்புறம் இப்போ திருப்பி பார்த்துட்டு இந்த அளவு எவ்வளோ இருக்குது, 3.5 இன்ச் இருக்குது. இப்போ இதை விட கொஞ்சம் அளவு அதிகமாக ஒரு லைன் போட்டுடலாம். 3.25 இன்ச்சுக்கு ரஃப்பாக நம்ம ஒரு தையல் தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பார்த்து அதே அளவுக்கு நம்ம தைக்கலாம். அதுக்கு உள்பக்கமாக தைச்சிடக்கூடாது. கொஞ்சம் வெளிப்பக்கமாக தைச்சிட்டோம் அப்படின்னா தையல் நமக்கு ஜாயிண்ட்டுக்கு உள்பக்கமாக போயிடும். எல்லா பக்கமும் அந்த ப்ளீட்டும் ஒன்று போல் வச்சு விட்டுருங்க. மேலே நம்ம நெருக்கமாக வச்சுருந்தோம், இது கொஞ்சம் இடைவெளி விட்டு வரும். இந்த பகுதியில் நமக்கு அளவு அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் வரும். அதனால தான் இந்த நம்ம இப்போ தைக்கிறோம் பாருங்கள், இந்த அளவிலிருந்து 3 மடங்கு நீளம் வந்து நம்ம எடுக்கும்போது தான் சரியாக வரும். தைச்சிட்டு நம்ம திருப்பி பார்த்து இந்த அளவுக்காக நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், 2வது நம்ம வரைஞ்ச லைன் அதில் ஒரு தையல் தைச்சிடலாம். இது நமக்கு அந்த ப்ளவுஸில் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த தையல் லைன் நமக்கு கரெக்டாக வரும். கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். இந்த சைடில் வச்சு அப்படியே நம்ம பைப்பிங் பண்ணலாம். கொஞ்சம் 1/4 இன்ச் அளவுக்குலாம் ஜாயிண்ட் ஆக்குறேன். ஏன்னா பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு திருப்பி தைக்கும்போது அந்த பைப்பிங்க்கு மேலேயே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 1/4 இன்ச் இருக்கும்போது அதுக்கு மேலேயே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். நான் கிராஸ் பீஸ் எப்போதும் போல் அளவில் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி தைக்கும்போது அடிப்பக்கம் கரெக்டாக அந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்காது. இப்போ இது கிராஸ் பீஸ், இது 2ஆக மடித்து 1 ஃபுட் அளவுக்கு தைக்கலாம். தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் நம்ம ஒன்று போல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மெல்லிசாக அந்த பைப்பிங் வந்து நமக்கு அந்த ப்ளீட்டு வச்சுருக்கிற பகுதியில் நம்ம 2வது நம்ம ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக இதில் மேலேருந்து 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த லைனில் அப்படியே நம்ம இந்த பீஸ் அப்படியே வச்சுட்டு அந்த பிசுறு வந்து அந்த லைன் பக்கமாக இருக்கணும். கரெக்டாக ஒன்று போல் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி தைச்சிட்டு திருப்பி தைக்கும்போது அளவு ஒன்று போல் வரும். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் 400 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வாங்கலாம். இப்போ இதில் நீங்கள் லைனிங் கிளாத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க, நீங்களே போடுறீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்துக்கும் சேர்த்து நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியது வரும். லைனிங் கிளாத் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு தைக்கிறதுக்காக நமக்கு 400 ரூபா வரைக்கும் வாங்கலாம். 2வது ஒரு இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டுட்டு அடுத்ததாக ஒரு பீஸ் வச்சு அதில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதில் 3 பார்ட்டாக அந்த ப்ளீட் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். மேலே 2 சின்ன பகுதி இருக்கும், அதுக்கப்புறம் கீழே உள்ளது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இதை நம்ம வெளிப்பக்கம் உள்ள பகுதி இந்த தையல் லைன் இருக்குது பாருங்கள், அதில் அப்படியே நம்ம சைடில் வச்சு 2-3 இடத்துல பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அளவு சரியாக வந்துடும்.
நம்ம இதோட ஜாயிண்ட் ஆக்கிடலாம். மேலே உள்ள பகுதியில் அந்த ப்ளீட் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் நீங்கள் பீட்ஸ் வேணாலும் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாடல் வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் இதை போடலாம். அந்த மாதிரி உள்ள மாடல் தான் இது. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். குயிக்காக பண்ணி முடிக்கிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.